Hello friends, welcome back to Play Tamil Ups. இப்போ நம்ம அனிமேல நெக்ஸ்ட் பார்த்து நம்ம ஃபயர் ஃபோர்ஸை நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2 சீசன் வந்துருச்சு அண்ட் அப்கமிங் நம்ம சீசன் 3 இன்னும் ஆன் கோயிங்கில் போயிட்டுருக்கு. அண்ட் பாப்புலாரிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்பர் 5 இடத்துலையும் இருக்குது நம்ம ஃபயர் ஃபோர்ஸோட அனிமே சீசன் 3. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை செக் பண்ணியே ஆகணும். அண்ட் இப்போ தான் பார்த்து முடித்தேன், வேறு லெவல் பண்ணியிருக்காங்க விஷுவல் ஆக்ஷன் வைஸ். இன்கேஸ் இதை நீங்கள் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா இப்போ நல்லபடியாக நம்ம கிரன்ச்சி ரோல் ஆப்பில் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்கா. ஸோ டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ப்ரோ கான்செப்ட், என்ன ஸ்டோரி, என்ன சொல்ல வந்திருக்காங்க எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் வந்து ஆல்ரெடி ஒரு செம்ம பெரிய ஃபயரால் எல்லாமே அழிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கப்புறமா ஹியூமன்ஸ் வந்து திருப்பி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய ஃபயர் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஹியூமன் கம்பஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அங்கே சொல்ல வந்திருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து தன்னைத்தானே அப்படியே பேர்ன் ஆகி அவங்க எரிஞ்சு செத்துடுறாங்களாம். அண்ட் சில பேர் வந்து டீமன்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபினாமினான் நடக்குது. அண்ட் இதால் ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க. இப்போ நார்மலாக சூசைடாலையோ இல்லை வேறு ஏதாச்சும் சாகலாம். பட் இப்போ வந்து பார்த்தா ஃபயராலையும் அவங்க சாகலாம்னு சொல்லிட்டு இப்போ நியூவான ஒரு டெத்து உள்ளே வந்துருச்சு. அண்ட் இதில் தான் இப்போ உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அது நடந்து நிறைய வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இப்போ ஃபயர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக ஒரு டீமை உருவாக்கிட்டாங்க. எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் ஃபயர் ஆகி சாகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வேறு யாரையும் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபயர் ஃபோர்ஸ் டீம்லாம் போவாங்க. எக்கச்சக்கமான டீம்கள் இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோ இவர் தான் மெயின், நம்ம ஷின்ரான்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் இப்போ நம்ம டீம் 8 ஜாயின் ஆவார். இனிஷியல் சீசன் 1 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீமில் போய் எப்படி ஜாயின் ஆகிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் ஃபயர் வந்து இப்போ கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கிளாசிக் வைஸாக நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரேஷன் 1னா ஃபயரால் அவங்க வந்து இது பண்ண முடியும். ஜென்ரேஷன் 2 வந்து ஃபயர் யூஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் பவர் கிரியேட் பண்ண முடியும். ஜென்ரேஷன் 3 பார்த்தீங்கன்னா அவங்களே சொந்தமாக ஃபயரை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாசிக் வைஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவராக வந்து பவரை ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால் இவர் ஜென்ரேஷன் 3 வந்துடுவார். அண்ட் அதனால் இவர் வந்து இப்போதைக்கு அவர் பவர் மேலே ஃபுல் கண்ட்ரோல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அவர் கால்லேருந்து தான் வந்து அந்த ஃபயர் பவரை வெளியே எடுப்பார். ஸோ பேசிக்லி இவரால் பறக்க முடியும். அண்ட் அந்த ஃபயர் யூஸ் பண்ணி ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையும் அவர் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து ஸ்டார்டிங் காமிச்சிருப்பாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் நியூபான கேரக்டரும் அண்ட் இப்போ ஃபயர் ஃபோர்ஸில் ஜாயின் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு போவார். பட் ஸ்டோரி வைஸ் எடுத்தோன்னா கொஞ்சம் பெரிய லெவலான ஒரு ஸ்டோரி உள்ளே போட்டிருக்காங்க. வில்லன்ஸ் டீமில் வந்தோன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒயிட் கிளாடுன்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் டீமை காமிப்பாங்க. எல்லாருமே ஒயிட் கலர் கொஞ்சம் சர்ச் சிம்பிள் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்கள தான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த எவாஞ்சலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனி டீம் ஒரு டேர்ம் இருக்குது. அவங்கள அதை மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் சொந்தமாக வந்து அந்த ஃபயர் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ 3rd ஜென்ரேஷன் அண்ட் 4th ஜென்ரேஷனான கூட நெக்ஸ்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் பெருசாக ஒன்று வந்ததில்ல திருப்பி அதை எர்த்தை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது வேறு ஏதோ இல்லை, ஒரு வில்லனோட மைண்ட் செட் அவங்களோடது. ஸோ அவங்க பாட்டுன்னு இந்த மாதிரி நிறைய பேர் வேணுங்கிட்டே ஹியூமன்ஸை வந்து இந்த ஃபயரால் வந்து சாவடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் தடுக்கிறது தான் இந்த ஃபயர் ஃபோர்ஸோட டீமு. ஸோ பேசிக்லி இது நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போது நம்ம பிளாக் கிளாவர் மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிளாக் கிளாவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்தான் யூனோட ஸ்டோரியை தான் சொல்லுவாங்களா. ஸோ அவரும் எப்படி ஒரு புது டீமில் போகிறாரு, அந்த டீமில் எல்லாம் வேறு மாதிரியான மெம்பர்ஸ் இருப்பாங்களா. இந்த டீம் 8 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான டீம் மாதிரி இருக்காது. எல்லாருமே வேறு மாதிரி இருப்பாங்க. அண்ட் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபன் காமெடி டோனோட அப்படியே சூப்பராக போவோம். நம்ம பிளாக் கிளாவர் பார்த்த மாதிரி எனக்கு அப்படியே கொஞ்சம் சிமிலராக தோணுச்சு. அதுலேயும் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே போவார். அண்ட் அது நல்லா இருந்தது அந்த டீம் ஃபார்மேஷனு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளுக்குள்ளே அண்ட் எப்படி அவங்களாம் ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு. அந்த ஆக்ஷன் விஷுவல்ஸும் தரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபயர் செக்மெண்ட்டால் எவ்வளோ பண்ண முடியும், நெக்ஸ்ட் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இது ஒரு வொர்த் வாட்சான ஒரு அனிமே. இப்போதைக்கு சீசன் 2 வரைக்கும் டோட்டல் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் சீசன் 3 நானும் ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா இன்னும் ஆன்கோயிங்கில் தான் போயிட்டுருக்கு. அது பொறுமையாக எல்லாம் வந்துட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துடலாம். ஏன்னா ஈச் சீசனில் டோட்டல் 24 எபிசோட்ஸ் இருக்குது. அண்டு செகண்ட் சீசன்லேயும் 24 எபிசோட்ஸ் தான் இருக்கா. ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்து முடிக்க கண்டிப்பாக உங்களுக்கு டைம் ஆகும். பை த வே என்ன பர்ஸாக கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ ப்ளே தமிழ் ரேட்டிங் தான் டெஃபினட்டாக ஒரு 8 out of 10 தரலாம். ஒரு ஃபைனஸ்டான ஒரு அனிமையை கொண்டு வந்துட்டாங்க. சில ஸ்டோரி வைஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. வேறு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. மேபி அப்கமிங் ஸ்டோரி வைஸில் அதெல்லாம் கனெக்ட் ஆகிரும்னு. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பை த வே இன்கேஸ் நீங்களும் இந்த அனிமையை பார்த்துட்ருக்கீங்க இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் எப்படி வேறு ஐடியாஸோடு யோசிச்சு வச்சுருப்பீங்களா. அண்ட் பை த வே இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலும் அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.